ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட், அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 47,351, ஹை வந்து 47,812, லோ வந்து 46,884, க்ளோஸ் வச்சது 47,282. இன்றைக்கி நல்ல ரேலி மார்க்கெட். இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு நல்ல அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி பண்ண போகுதுங்க. இப்போ நமக்கு நியர்பையாக ஸ்ட்ரைக்காக இருக்குது 47,200. அதன்படி பார்க்க போனோம்னா கால் ஆப்ஷன்ஸ் 281, புட் ஆப்ஷன்ஸு 163, டோட்டலாக 444 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இதன்படி பார்க்க போனால் நம்ம ரெசிடென்ஸ் 1 இருக்குது 47,481, ரெசிடென்ஸ் 2 இருக்குது 47,644. இப்போ சப்போர்ட் பார்த்திங்கன்னா 47,037, சப்போர்ட் 2 46,756. இப்போ நமக்கு 47 to 46,700 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ட மூமெண்ட் தெரியுது கண்ணில். இப்போ நம்ம மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது 47,259. இப்போ 47,259க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் என்ட்ரி கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிதான் என்ட்ரி புட் ஆப்ஷன்ஸ். நாளைக்கு இந்த இஷ்யூ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது எஸ்பிஐ எலக்ட்ரானிக்கல் பாண்டு, அதோட இஷ்யூ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்ரி வேறு ப்ரீமியம் டிகே அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாளைக்கு அவுட் ஆஃப் த மணி வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்க போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.